இப்ப நேபாளல நடக்கிற இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கும் ஹிட்லர் மாட்டம் பேசிட்டு இருக்க இந்த ஒரு பையனுக்குமே மிகப்பெரிய தொடர்பு இருக்குதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த பையன் பேசின இந்த ஒரு ஸ்பீச் சோசியல் மீடியால கிட்டத்தட்ட 2-3 நாளா ரொம்பவே வைரலா போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த கண்ட்ரியில ஏற்பட்ட ஊழல் வேலையின்மைன்னு எல்லா பிரச்சனைகளுமே சோசியல் மீடியால அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனாலேயே அந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட் 26 சோசியல் மீடியா ஆப்ஸ் பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரியில பேன் பண்ணிட்டாங்க. அந்த போராட்டத்துல ஏற்பட்ட அந்த ஒரு சின்ன தீபொறி தான் இப்ப அந்த நாட்டுல நடந்த ஊழலுக்கு எதிராக இந்த ஒரு போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி இவ்வளவு பெரிய ஒரு காட்டு தீயா ஏற்பட ஒரு பெரிய காரணமா அமைஞ்சிருக்குது. அதாவது அந்த நேபாள் கண்ட்ரியில ஜென்சின்னு சொல்லக்கூடிய எல்லா இளைய தலைமுறைகளுமே ஒன்னா சேர்ந்து நடத்தின இந்த ஒரு போராட்டம் ரொம்பவே தீவிரமா மாற ஆரம்பிச்சிருச்சு. இதனாலேயே அந்த நேபாள் கண்ட்ரியோட கவர்மெண்ட் அபிஷியல்ஸோட வீடுங்க அப்புறம் கவர்மெண்ட் பில்டிங்ஸ் பஸ்ன்னு எல்லாத்துக்குமே தீ வச்சு எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேபாள் கண்ட்ரியில நடந்த அவ்வளவு பெரிய ப்ரோட்டஸ்ட பார்த்து பயந்து அந்த கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டரோட சேர்த்து நிறைய பேர் ராஜினாமா பண்ணி அந்த கண்ட்ரியை விட்டுமே தப்பிச்சு போயிட்டாங்க. இதே நிலைமை தான் இப்ப நம்ம தமிழ்நாட்டிலுமே நடந்துகிட்டு இருக்குது. ஆனா நம்ம பசங்க தான் யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இதே மாதிரியான ஒரு சம்பவம் நம்ம தமிழ்நாட்டிலுமே நடக்குமா நடக்காதான்னு மறக்காம ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணி விட்டுருங்க.